ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஸ் கிச்சன் கோவிட் 23. இன்றைக்கி நம்ம ரேஸ் கிச்சனில் சில்லி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி. 3 ஃப்ளார் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு அண்ட் 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கோதுமை மாவு. மைதா வேணும்னாலும் மைதா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்ல ஒரு விஸ்க் பண்ண போகிறோம். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு பெப்பர். நான் ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சிடக்கூடாது, ரொம்ப திக்காக குழன்னு இருக்கக்கூடாது. கரெக்ட் கன்சிஸ்டன்சி எதுனா நம்ம தோசை மாவு பதம். ஸோ நான் இங்கே பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், ரொம்ப ரன்னியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் ஒரு 200 கிராம் பன்னீருங்க நான் குட்டி குட்டி க்யூபாக வெட்டி ஹாட் வாட்டரில் நான் போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே பன்னீர் ரெசிபி பண்ணும்போது நான் சொல்கிற ஒரு டிப் என்னென்னா, பன்னீர் கட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா கோட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ நான் நல்ல பேட்டரில் கோட் பண்ணிட்டேன். ஆயில் இப்போ காஞ்சிருச்சு. ஆயிலில் இந்த பன்னீர் பீசஸ்லாம் நான் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ ஸ்லோவாக போடணும். ஸோ பன்னீர் பீசஸ்லாம் போட்டு நான் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக குக் ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவுட்டர் க்ரஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஹார்டன் ஆனால் போதும். ஏன்னா நம்ம இதை சாஸில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டர் க்ரஸ்ட்டு ஹார்டானால் போதும். நம்ம போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பன்னீரெல்லாம் பிரேக் ஆகிடும் ஆயிலில். ஸோ இது அப்படியே குக் ஆகட்டும். வில் வெயிட் ஃபார் 2 to 3 minutes. ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு இது குக் ஆனால் போதும். இப்போ அவுட்டர் க்ரஸ்டெல்லாம் நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சில்லி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ சில்லி பன்னீர் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு கடாயில். ஸோ இந்த தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம ஹீட் பண்ண ஆயிலே தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதில் ஒரு 2 பல்லு கார்லிக் நல்லா இப்படி பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டுருங்க. ஓகே, ஸோ இது போட்டு ஓரளவுக்கு இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வணக்கணும். கார்லிக் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து பச்சை மிளகாவும் போட்டு கொஞ்சம் ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நம்ம வணக்கணும். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வெங்காயத்தாள் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இருங்க, நான் இப்போ என் கார்டனில் பறிச்சுட்டு வரேன். ஸோ கார்லிக் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் இங்கே கொஞ்சமாக வெங்காயத்தாள் வச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது, ஏன்னா நான் அடிக்கடி ரெசிபீஸ்க்கு எடுத்துடுறதுனால. ஸோ இப்போ நான் அதையும் ஆட் பண்ணிட்டேன் இதில். இது கூட நான் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 கப் ஆஃப் க்யூப் ஆகிட்டு கட் பண்ண ஆனியன்ஸ். இது நான் க்யூபாக கட் பண்ணுறது எப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா வணங்கி, ரொம்ப கோல்டன் ப்ரௌனெல்லாம் வணங்க வேண்டாம். ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வணங்கினா போதும். ஸோ வெங்காயம் வணங்கிடுச்சு. இது கூட நான் கேப்சிகம் ஆட் பண்ணிடுறேன். நான் ஒரு 1/2 கேப்சிகம் போட்டிருக்கேன். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீருக்கு 1/2 கேப்சிகமே தாராளமாக போதும். ஓகே, ஸோ இதை போட்டுட்டு இப்போ நான் இதுக்கு ஒரு சாஸ் பேஸ் ரெடி பண்ண போகிறேன். சாஸ் பேஸ் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான். சில்லி சாஸ் எல்லாமே நமக்கு ரெகுலராக இப்போ அவைலபிள் இந்த மார்க்கெட்டுங்க. ஸோ நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிறேங்க. ஸோ டொமேட்டோ சாஸ் வேணுங்கிறவங்க நிறைய எடுத்துக்கலாம். அதுதான் நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் எடுத்துக்கிறேன். சோயா சாஸ் ஆட் பண்ணுறதுனால உப்பு மேக்ஸிமம் தேவைப்படாது. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஸோ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதில் போட்டுறோம் நம்ம. ஸோ இந்த டைம் இது போட்டதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்ற போகிறோம். ஸோ நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது நான் ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஒரு வைப்ரண்ட் ரெட் கலர். வேறு எந்த பொடியுமே வேணாங்க, இது மட்டும் போதும். பெப்பரும் உப்பும் மட்டும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஸோ நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஆஃப்
பவுடர் பெப்பர் ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் தான் போடுறேன், ரொம்ப போடலை. அண்ட் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சோய் சாஸ்லாம் கண்டிப்பாக உப்பு இருக்கும், அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துட்டு போடுங்க. ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சாஸு. ஸோ சாஸோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச பன்னீர் ஆட் பண்ணுறோம். பன்னீர் ஆட் பண்ணி இப்படி ஒரு டாஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 2 கொதிக்கு வச்சுட்டு விட்டு இறக்கி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் ரேஸ் கிச்சன் கோவை 23. பாய் பாய்.